लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேயாராமுதே அடியேற்கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்யம் வந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2482வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 3ஆம் திருமொழியுடைய 7வது பாசுரம். இந்த பாசுரம் பரகால நாயகி கண்ணன் மனதிற்குள் இருந்த பின்னும் கூட என்னுடைய உடம்பு ஏன் நிலைத்தது என்று பாடுவதான பாசுரம் இந்த பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் சிவோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு காணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திரளும் கையால் அடியேன் வினையை துணித்திரள வேணும் துணிந்து. இதோ பெரிய திருமொழி 1031வது பாசுரம். கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கழன்ற இவை என்ன மாயங்கள் பெண்ணானோம் பெண்மையோம் நிற்க அவன் மேய அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமே. கண்ணபிரான் என்னுடைய நெஞ்சுக்குள் எழுந்தருளி விட்டான் என்று எனக்கு தெரிகிறது. அப்படி அவன் எழுந்துருளியதற்கு பின்னாலும் என்னுடைய கைவளையல்களானவை கழன்று போயிருக்கிறனவே, இது என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறான். பெண்ணாக பிறந்திருக்கிறோம். பெண்ணாக பிறந்தால் அச்சம் மனம் நாடம் பயிர்ப்பு என்ற 4 வகை குணத்தோடு நான் நின்று கொள்ள வேண்டும். வெகு அழகான பெண்மையை போற்றவும் வேண்டும். அதே நேரத்திலே அந்த பெருமானானும் வந்து இருக்கக்கூடிய இடமான திருவேங்கட மலையையும் திருவரங்கத்தையும் நான் பாடுவதற்கு ஏதாவது தடையாக இருக்கிறது என்று கேட்கிறார். திருவாய்மொழியிலே 4ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழி 6வது பாசுரம். நோக்கி நோக்கி உன்னை காண்பான் ஞானன தாவியுள்ளே நாக்கு நீழ்வன் ஞானமிளைவை நாடோறும் என்னுடைய ஆக்கையும் ஆவியும் உள்ளுமல்ல புறத்தினுள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்றாய் நின்னை அறிந்தே அறிந்தே என்ற பாசுரத்தின் கருத்தை கொண்டுதான் இந்த பாசுரமும் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எம்பெருமான் தம்முடைய சகல அவயவங்களையும் என்னுடைய மனதிற்குள் நிற்க செய்தபடி அதிலே திருப்தி அடையாதபடி அவனை நேரிலே காண வேண்டும் என்று ஸ்ரீரங்கத்திற்கும் திருப்பதிக்கும் சென்றடைந்து பாட வேண்டும் என்று சொல்கிறார். எம்பெருமான் தூரமாக இருக்கிற போது விரகதாபத்திலே மேனி மெலிந்து வருவது தகுதியானதாக இருந்தாலும் அவன் என்னுடைய மனதிற்குள்ளேயே இருந்து நித்திய சாநித்தியமாக இருக்கிற போது இப்படி என்னுடைய மேனியானது மெலிவதற்கு என்ன காரணமோ இது ஆச்சரியமான சம்பவமாக இருக்கிறதே என்கிறாள் முதலடிகளில். பணப்பையிலே பணம் ஏராளமாக கிடக்கவும் பணம் கடக்கே செய்து புறக்கால் வீங்குவாரை போல ஆயிற்று இந்த நாயகியினுடைய படி என்று சொல்கிறார். பணமே இருந்தாலும் கூட பணமே படிப்படியாக இருந்தாலும் அது இல்லாது இருப்பது போல இவள் நினைக்கிறாளாம். சங்கும் சக்கரமும் சிரித்த முகமும் தொங்கும் பதக்கங்களுமாய் கண்ணெதிரே வந்துருளிய சேவையை சாதிக்காமல் உள்ளே மறைந்து மறைந்து கிடக்கும் அதனால் என்ன பயன் என்று நினைத்தாளாம் அவள். எதிரே சங்கு சக்கரத்தோடு பெருமாளாக வராமல் மனதிற்குள் இருப்பதனால் என்ன என்று கேட்கிறாள். பெண்ணானவனால் சொல்லுகிறாள், எனக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பெண் 4 வகை குழந்தைகளோடு இங்கேயே இருந்து கொண்டு அவனை பாடுவதற்கு என்ன தடையாக இருக்க போகிறது என்று சொல்லி என் உள்ளத்திற்குள்ளேயே அவன் இருந்த போதிலும் என்னுடைய உடல் மெலிவதற்கான காரணம் அறியேன் இல்லை, நான் அவனை பற்றி பாடுவதற்கு என்ன தடை இருக்கிறது என்று பேசுகிறாள் இந்த பாசுரத்திலே பரகால நாயகி. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம். கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கழன்ற இவை என்ன மாயங்கள் பெண்ணானோம் பெண்மையோம் நிற்க அவன் மேய அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்யாப்தனாவா பிரகதேசுவாவாது
கரோமியத்தை சகலம் பரஸ்மிஸ்ரீமன் நாராயணாயேன்னு சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய ஏற்பட்ட போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு அனுமதிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.